வணக்கம் நேயர்களே, விஷயம் சினிமாவுக்காக நான் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சொர்க்கவாசல். ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் வந்திருக்க படம். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து டேரக்டர் அட்டகாசம் பண்ணியிருக்கார். சித்தார்த் விஸ்வநாத்ங்கிறவர் தான் இயக்கியிருக்கார். ரொம்ப அருமையாக இயக்கியிருக்கார். படத்துடைய கதை என்ன? படத்துடைய கதை பார்த்திங்கன்னா, ஒரு இட்லி கடை, ஒரு தள்ளு வண்டியில் வந்து அம்மாவும் பையனும் சேர்ந்து ஒரு இட்லி கடை நடத்துகிறாங்க. இட்லி, இந்த கல் தோசை, இந்த மாதிரி ரோடு கடை ஒரு வண்டியில் வச்சு பண்ணிகிட்டு இருக்கவங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து ஹோட்டல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வராரு. ஸோ அப்போ வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி லோன் வாங்கி தரணும் போது அந்த டைமில் வந்து அவர் கொலை செய்யப்படுகிறார். ஏன் கொலை செய்யப்படுகிறார், என்ன செய்யப்படுகிறார் ஒன்றுமே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜிக்கு உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி நடந்தது, அதுக்கப்புறம் நடந்த விஷயம்னா நம்ம என்ன நினைப்போம், இந்த கொலையை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்கன்னா அப்படி இல்லை. ஜெயிலுக்குள்ளே போகிற சம்பவங்கள்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ படத்தில் வந்து அவர் உள்ளே போகும்போது நம்ம வந்து இதுவரை வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டான ஒரு லைஃபு, ரொம்ப சூப்பரான ஒரு லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம ஒரு உலகத்தில் வந்து உங்களோட சாப்பாடு, நல்ல ஒரு தூக்கம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் நீங்கள் அந்த ஜெயிலுக்குள்ளே போய் பார்த்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு இருக்காது. நீங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜெயிலுக்குள்ளே வந்து என்ன மாதிரி இருப்பாங்க, ஆட்களுடைய அந்த ஒரு கசகசன்னு இருக்கிறது, அங்கே இருக்கிற அந்த ஒரு கிலேஜியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து செட்டு போட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ அழகாக நேச்சுரலாக காட்டியிருப்பாங்க. அதில் வந்து தாதாயிசம், ஸோ அங்கே வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி தாதாயிசம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அங்கே இருக்க விஐபி கைதிகள், ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி லூட்டி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியோடைய உள்ள ஜெயிலுக்குள்ளே வந்த உடனேயே வந்து அவர் இந்த பதைக்கிற இடங்களும் சரி, அவரை வந்து தப்பாக யூஸ் பண்ணுற ஒரு அழகான ஒரு பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே மாட்டானா அவனை எப்படி யூஸ் பண்ணுவாங்க கைதிங்க, இந்த ஆயுள் கைதி காஞ்சி போனவங்களாம் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கிற காமிச்சிருக்கதான் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ எல்லாமே வந்து அட்டகாசம். ஸோ அவ்வளோ அழகாக பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி இதுவரை வந்து ஒரு டேரக்டராக பண்ணியிருக்கார். மூக்குத்தி அம்மன் ஒரு படம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய காமெடி ஜானலில் வளவலன்னு பேசுவார், கத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு பாலாஜியை தெரியும். பட் இதில் வந்து வேறு ஜானலில் வந்து அவர் ஆக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டேரக்டர் தான், சித்தார்த் விஸ்வநாத்தை தான் வந்து நம்ம பாராட்டணும். அவ்வளோ அழகாக மோல்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ரோட் கடையில் சாதாரணமாக இருக்க ஒரு பையனுடைய அந்த ஃபீல், அந்த விஷயங்களெல்லாம் வந்து கொண்டு வந்துருக்க விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். படத்தில் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகுதுன்னா ஒரு மாதிரி ஒரு சஸ்பென்ஸாக தான் போகுது. ஸோ யார் பண்ணியிருப்பா, எது பண்ணியிருப்பாங்க, எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரில் தான் இந்த படமே போகுது. இது வந்து பார்க்கும்போது நமக்கு விருமாண்டி, ஸோ விருமாண்டி படம் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா விருமாண்டியோட ஒரு சின்ன போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் வந்து ஜெயில் சீன்ஸ் எல்லாம் வரும். பட் இதில் அப்படி கிடையாது. ஹோல் படமே 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் இருக்கும் படம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துருச்சுன்னா ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளேயே தான் படமே. இவ்வளோ அழகாக அந்த செட்டுக்குள்ளே போகிறதும். அதில் வந்து நம்ம தலைவர் செல்வராகவன் வந்து கலக்கியிருக்காருங்க. செல்வராகவனோட ஒவ்வொரு அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவர் பேசின டயலாக் ஏற்ற இருக்கும்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நீக்ரோ ஒருத்தர் நடிச்சிருக்கார். ஸோ அவரும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அன்புனா என்னன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயிலில் நடக்கிற அந்த பாலிடிக்ஸும் அந்த தாதாயிசத்தில் வந்து நடக்கிற விஷயங்கள், அப்போ வந்து இவனுக்கு ஒரு எண்ணம் வருது, இவன் தான் வந்து நம்மளை மாட்ட விட்டாங்கிற மாதிரி செல்வராகவனுக்கு மேலே வந்து இவருக்கு ஒரு கோபம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அவரை நெருங்கி போகும்போது நடக்கிற விஷயங்கள் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப நல்லாவும் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து 2 பேரும் வந்து மீட் பண்ணுற காட்சியை வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஸ்பி நடிச்சு ரொம்ப சூப்பராக பண்ணிடுறேன். ஸோ அவருடைய அந்த ஒரு ரொம்ப அலட்டல் இல்லாமல் அப்படியே அசால்ட்டாக வந்து அந்த ஒரு காய்களை மூவ் பண்ணுற இடங்கள்லாம் ரொம்ப சூப்பரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம கருணாஸ் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைமென்ஷன் கட்டபொம்மன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரும் ஜெயிலில் வந்து ரொம்ப நல்லா அவரும் வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாலாஜி சக்திவேல் வந்து குக்குன்னு, ஸோ அங்கே வந்து குக் பண்ணுற ஒரு ஆளாக வருவார் ஜெயிலுக்குள்ளேயே. ஸோ அந்த கேரக்டர் ஒரு 30 வருஷம் உள்ளே இருந்தால் தெரியும்டாங்கிற ஒரு விஷயம் டயலாக்ஸ் ஒவ்வொன்றுமே தெரிக்கும். அதுக்கு ஒரு விஐபி, இந்த எம்எல்ஏ எம்பி இவங்களெல்லாம் வந்து தூக்கி உள்ளே போகிறாங்க இல்லையா ஊழல் கேஸில், அவங்களுக்கு நடக்கிற சம்பாஷணைகள், அங்கே அவனுக்கு எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்கிற விஷயங்கள்லாம் வந்து சொன்ன விஷயமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெண்மை கலந்து அதிகமாக இருக்கிற ஒரு கைதிகளுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் நேச்சுரலாக வந்து நம்ம ஜெயில் வந்து பார்க்காதவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஜெயில் எப்படி இருக்கும், எவ்வளோ மட்டமாக இருக்கும், எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும், நல்லவனாக போனவங்க கெட்டவனாக மாறிடுவான் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு தான் இந்த படமே. ரொம்ப அது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் படத்துடைய கதை அமைப்பிலும் பார்த்திங்கன்னா பரபரன்னு போகும். நீங்கள் படத்தில் போய் உட்காந்திங்கனாலே வந்து அடுத்ததுன்னு சும்மா பரபரன்னு போகிறதும், எண்டிங் வரும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ என்னடா அது இப்படி ஒரு எண்டிங்ன்ற மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதுவரை வந்து நம்ம பல படங்கள் பார்த்துருப்போம்.
ஒரு நிறைய மசாலா படங்கள்லாம் பார்த்தோம். இது மசாலா படம் இல்லைங்க, ரொம்ப சீரியஸான படம் தான். பட் இருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்திங்கன்னா ஒரு ஜெயிலுக்குள்ளே போய் அந்த ஜெயிலில் இருக்க காட்சிகள் அமைப்புலாம் வந்து ரொம்ப அட்டகாசமாக ஃபைனல் கிளைமேக்ஸ் தான் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜிக்கு இதில் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க, அந்த ஹீரோயினாக பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்திங்கனாலே படம் வந்து அப்படியே நெருப்பாக தான் பாயும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். மியூசிக் வந்து கிறிஸ்டோஃபர் பண்ணியிருக்கார். ஸோ அந்த மியூசிக்கும் நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அந்த மியூசிக்கோட ரேஞ்சு, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பிஜிஎம் மாதிரி எடுத்துருக்கிற இடங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருங்க. ஸோ படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு, ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.